ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zeenath's World. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி முருங்கைக்கீரை பொரியல். இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. நான் இப்போ ஒரு கட்டு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். அதில் நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுடலாம். இதில் வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா முருங்கைக்கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அது வதங்கிட்டு இருக்கையிலேயே நம்ம காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு அதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும் கொஞ்ச நேரம். இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு கீரையை நம்ம இதில் போட்டுடலாம். கீரையை நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ அந்த கீரை வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் 2 பத்தை எடுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், இதை போட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சிடணும். தண்ணி ஊற்ற வேணாம், கரகரப்பாக அரைச்சா போதும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதில் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் இது மசாலாவை போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அதை சுருள கிண்டிடணும். சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. வாரத்தில் 2 முறை இந்த முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இல்லை இரும்பு சத்து நிறைய அதிகமாக இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த முருங்கைக்கீரை சாப்பிடலாம். பித்தம் இருக்கவங்க கூட இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.